பெண் விடுதலை கிடைத்தால் மண் விடுதலை கிடைக்கும் என்றார்கள். வணக்கம் உறவுகளே, நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற வட்டுவால் பாலத்தடியில் வந்து நிற்கிறோம். இங்கே பார்த்தோம்னா உறவுகள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக 9 வருடங்கள் முடிந்து 10வது வருடமாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 10 வருடங்கள் ஆகியும் எமக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் உறவுகள் நீதி கோரிக்கொண்டு இருக்கின்றார்கள். உண்மையிலே எவ்வளவு உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த உறவுகள்லாம் நிற்கணும். இந்த மதிய வெயிலில் பாருங்க எவ்வளவு உறவுகள் வந்து நிற்கிறார்கள் என்று. உண்மையிலே தமக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ஒரு கவலையாக தான் இருக்குது. கட்டாயம் நம் உறவுகளுக்கு நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு இப்போ தான் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் அடுத்தடுத்து வர வீடியோக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சர்வதேசமே
உறவுகள் எமது உறவுகள் எமது உறவுகள் எமது உறவுகள் எங்கே 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 கையளிக்கப்பட்ட எமது உறவுகள் எங்கே 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 எங்கே
அத்துவாளி வைத்து கையளிக்கப்பட்ட நமது உறவுகள் அத்துவாளி வைத்து கையளிக்கப்பட்ட நமது உறவுகள் அத்துவாளி வைத்து கையளிக்கப்பட்ட நமது உறவுகள் பட்டுவாளி வைத்து ஒப்படைக்கப்பட்ட உறவுகள் பட்டுவாளி வைத்து ஒப்படைக்கப்பட்ட உறவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையாக இருக்கிறது. ஆகவே அந்த போராட்டம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துவில்லை. ஆனால் அதை சொல்வதற்கு சாத்தான் வேதம் ஓதுவது என்று சொல்வார்கள். அதே போன்று இந்த சாத்தான்கள் இந்த ராஜபக்சர்களும் சரி, அவர்களுடைய கூட்டமும் சரி, முள்ளிவாய்க்காலில் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிற இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள், குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள் என்று எவரையுமே பாகுபாடின்றி ஒன்று குவித்ததை அவர்கள் மறந்துவிட்டு இப்பொழுது தங்களை ஒரு நல்ல உதாரண புருஷர்கள் போன்று காட்டுவதற்காக வேதம் மோதிக் கொண்டிருக்கிறார்கள். முதலிலே இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே ஏற்படுத்தப்பட்ட கொடூரமான இன அழிப்புக்கு இவர்கள் பதில் சொல்லப்பட வேண்டும், பதில் சொல்லியே ஆக வேண்டும். இவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறானவர்களுடைய சாத்தான்களுடைய வேதத்தை நாங்கள் பெரிதாக கணக்கெடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விடயம். ஓமந்தையில் ஒப்படைக்கப்பட்டவர்கள்
பாருங்க. சர்வதேச விசாரணையை வலியுறுத்து வலியுறுத்து சர்வதேச விசாரணையை வலியுறுத்து ஆண்டு இறுதி யுத்தம் இணைக்கப்பட்டு ஊனி குறுகி எந்த விதமான அடிப்படை வசதிகளும் என்று இந்த பாலத்திலாக நடந்து இங்கே வந்து எங்களோட உறவுகளை இந்த இடத்திலே ஒப்படைத்து அதன் பின் மொழிவாய்க்காக ஒப்படைத்து ஓமந்தையில் ஒப்படைத்து இப்படியே கொண்டு கொண்டிருந்த நாங்கள் தொடர்ச்சியாக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்து கடந்த இன்று தொடர்ச்சியாக நாங்கள் அந்த போராட்டத்தை ஒரு குடிசை அமைத்து அதிலே இருந்து தொடர்ச்சியாக போராடினோம். இன்றைய தினம் 9 ஆண்டுகள் முடிந்து 10வது நாள் 10வது ஆண்டு நிறைவேற்றுகின்றது. இந்த 10வது ஆண்டிலே எங்களுக்கு நடந்த துன்பங்கள் உலகத்துறையினாலும் அரசினாலும் அரசு கடுபிடிகளினாலும் நம்முடைய எனக்கு முன்பிருந்த 5 காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவர் 2 முறை கொலை முயற்சியிலிருந்து தப்பியிருந்தார். அதே போன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை காணாமலாக்கப்பட்டு தேடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் அரசினாலே ஏற்படுத்தப்பட்டு அவற்றையெல்லாம் கடந்து 10வது ஆண்டிலே இன்றைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு இந்த இடத்திலே நிற்கின்றோம். நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை ஒருபோதும் நம்பவில்லை. OMB ஒன்றை கொண்டு வந்தார்கள். அந்த கொண்டு வந்தவர்களுக்கு எங்களுடைய வடக்கு கிழக்கு 5 காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவு செய்து மிக தெளிவாக சாட்சியங்கள் உள்ள 5 பேரை அவர்களுக்கு கொடுத்தார்கள் விசாரிக்கும்படி. சிறிது காலத்தின் பின் நாங்கள் கொடுத்த அந்த ஆவணங்களை அவர்கள் தொலைத்து விட்டார்கள். அதன் பின் நாங்கள் எப்படி இவர்களை நம்புவது என்ற எண்ணம் எங்களுக்கு முழுமையாக ஏற்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் சர்வதேசத்தையே நம்புகின்றோம். சர்வதேசம் எங்களுக்கு ஒரு தீர்வு தர வேண்டும். நாங்கள் அனைவரும் வயோதிபர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 400 பேரை இந்த போராட்டத்திலே நாங்கள் இழந்திருக்கின்றோம். வீதி வீதியாக இன்னும் 10 வருடம் இருக்க வேண்டியவர்கள் வீதி வீதியாக உணவின்றி அழுது நித்திரையின்றி இரவு கிணா கண்டு பிள்ளைகளை எழும்பி இருந்து மற்றவர்களையும் எழுப்பி அழுது குளறி தங்களுடைய உடலை வருத்தி 400க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள். தயவு செய்து நாங்கள் மிகவும் மனிதாபிமானாக சர்வதேசத்தை கேட்டுக்கொள்கின்றோம். சர்வதேச சமுதாயங்களை கேட்டுக்கொள்கின்றோம். சர்வதேச அமைப்புகளை கேட்டுக்கொள்கின்றோம். எங்களை கண்டிருந்து பாருங்கள். எங்களுக்கு நடந்த இனங்களிப்பை பாருங்கள். எனவே சர்வதேசம் எங்களை பார்த்து எங்களுக்கு தீர்வு தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைய தினம் சர்வதேச மகளிர் தினம். ஆனால் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு இன்றைய தினம் உறவுகளை தேடுகின்ற துக்க தினம். எனவேதான் இன்றைய நாளை நாங்கள் தெரிவு செய்தோம். இன்றைய ஒரு நாள் தான் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தை ஆரம்பித்தோம். நாங்கள் இறக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்வோம். நாங்கள் அடுத்த கூட்டங்களிலே தீர்மானிக்க இருக்கின்றோம். எங்களுடைய உயிர் தான் வேண்டுமென்றால், எங்களுடைய தீர்வுக்கு எங்களுடைய உயிர்கள் வேண்டுமென்றால் நாங்கள் ஒவ்வொருவராக இந்த இடத்திலே இருந்து உயிர் விட தயாராக இருக்கின்றோம். சர்வதேசத்துக்கு நாங்கள் இந்த செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன். இந்த போராட்டம் 10 வருஷத்துக்கு மேலால் நடந்துருக்கு. கடந்த அரசாங்கங்களும் ஒரு தீர்வு தருவது. இனி வேறு இப்ப அரசாங்கத்துக்கு ஏதாச்சும் தீர்வுகள் மாற்றம் எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்போ என்னென்னா இது 9வது வருடம் கடந்து 10வது வருடம் ஆரம்பிக்கிறது. இந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு ஆரம்பமாக இந்த போராட்டம் துவங்கின காலத்திலிருந்து நாங்கள் நெடுக கலந்து கொண்டு தான் பார்ப்போம். இந்த மக்களின் அழுகைகள் குரல்கள் அவர்களால் வெளிப்படுத்தப்படுற அந்த விடயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும்.
நான் இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு வந்தோம். ஜனாதிபதியோட சந்தித்த நேரங்கள் இந்த கட்சி சார்ந்து சந்தித்த நேரங்களில் முன்வைத்தது கூடுதலாக இந்தபடி ஒரு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீர், எங்களுடைய தீர்வு திட்டங்கள் சம்பந்தமாக தமிழர்கள், நிலப்பறிப்புகள் சம்பந்தமாக, விரைவில் வாழ்ந்த கைகள் சம்பந்தமாக இந்த விடயங்களை அடிக்க கொண்டுவிடவில்லை. இப்போ இன்றைக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் அதுக்கான முயற்சியெல்லாம் எங்களோட தேசியம், தமிழ் தேசியம் சார்ந்த பணியில் இந்த இது எங்களுக்கு ஆறாத பட்டு எங்களோட மக்களுக்கு. அப்போ இதை நாங்களுக்கு இதுதான் மிக முக்கியமான தன்மையில் எத்தனை பேர் இறந்து விடுது, தாயோ தகப்பனோ இது தேடிக்கொண்டிருக்கிற மக்களை தங்களோட பிள்ளைகளை தங்களோட உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இறந்த நிலையில கூட மிச்ச ஜனம் கூட இப்படியே கேட்டுக்கொண்டாங்க. நீங்கள் சொல்லாமல் ஏன் சொல்லல? அப்போ முந்தி நீலிக்கண்ணீர் படித்த முந்தி அந்த என்ன குண்டு போட்டு எங்களுடைய சிறுவர்கள், குழந்தைகள் உட்பட இந்த புள்ளிவிவரங்கள் கணக்கு கிடக்கு தம்பி. ஒரு சின்ன பிறந்த குழந்தைகள், 4-5 மாத குழந்தைகளை கூட இந்த கொடூர அரசாங்கம் கொலை செய்யும், குண்டு போட்டு கொலை செய்யும், சுட்டு கொலை செய்யும் என்றதுக்கான ஆதாரங்களை ஆட்கள் சொல்லு. அப்படி இருக்கே இப்போ நீலிக்கண்ணீர் படிபடுது. வெளிநாட்டில் யுத்தம் நடக்கலாம், அங்கே சிறுவர்கள், குழந்தைகள் இறந்து. அப்போ இங்கே இறந்தவனும் சிறுவர் இல்லை, குழந்தை இல்லை. வேறு ஆட்களை கொல்ல சொல்லி நாங்கள் சொல்லி மனிதாபிமானம் பார்க்கணும். சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள் காப்பாற்றப்படணும் அல்லது சம்பந்தப்பட்ட ஆட்கள் காப்பாற்றப்படணுன்றது எங்களுக்கு மாற்றிக்கொள்ள கிடையாது. ஆனால் செய்த கொடூரவாதிகளில், கொடுமையானவர்களில் இங்கே அங்கே நடக்கிறதுக்கு சொல்லுவதும், இங்கே உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலே எங்களுடைய ஆக்களை நீங்கள் கொண்டு போட்டு இவ்வளவு சித்திரவதை செய்து இத்தனை குழந்தைகள், இத்தனை பிள்ளைகள், இத்தனை சிறுவர்கள், இத்தனை பெற்றோர், இத்தனை லட்சக்கணக்கான மக்களை கொண்டு போய்ச்சதுக்கு இன்றைக்கு நீதி கிடைக்கிறது. அதனால தான் இந்த போராட்டம் என்ற நாங்கள் உண்மையில் அவியலை காணையில் அல்லது அழிச்சு போட்டோம் இல்லை எது ஒன்று சொல்லலாம். அல்லது நீங்கள் எங்களோட ஒரு சம்பிரதாயம் என்று ஒரு பெண் தான் குங்குமம் பொட்டோடான்னு தெரியும், தாலியோட தெரியும், அது எங்களோட சம்பிரதாயம். அப்போ அப்படி இருக்கு அதுகள் தாலியை கலட்டுறதா அல்லது குங்குமம் போட்ட வைக்காமல் போடுறதா? எங்களோட சம்பிரதாயத்தை, கலாச்சாரத்தையே வீணடிக்கிறீங்களே நீங்கள். அப்போ நீங்கள் என்ன மாதிரி கொடூரமானவர்கள்? மற்றது ஒரு இறந்த ஆளுக்கு படையல் செய்வோம், அந்தந்த திதிகளுக்குன்னு சொல்லி படையல் செய்து எல்லாத்தையும் செய்கிறது ஒரு சம்பிரதாயம், பழமையான ஒரு செயல்பாடு. இது எல்லாத்தையும் எங்களை செய்யப்பட இல்லையே. சரி, அப்போ இருக்குதுண்டா நீங்கள் எங்கிட்ட தாங்கும். இப்போ 10 வருஷமாக தான் நான் போராடுவேன். அப்போ போராடி கொண்டு இருக்கிறேன்னா நீங்கள் எங்கிட்ட தாங்க ஆக்கல. அல்லது இந்த நான் ஏற்கனவே சொன்ன ஒரு குறிப்பு தான் உங்களுக்கு தெரியும், அது இப்போ பகிரங்கமாக வந்தது. இந்த பிகாரிகளை தோண்டுங்க, சம்மந்தப்பட்ட பிகாரிகளை தோண்டுங்க. சரி, உடைக்க வேண்டாம், உங்களுக்கு தானே நவீன கருவிகள் இருக்குது. அப்போ நவீன கருவிகளால் அடிப்பக்கத்தை பாருங்கள். எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ நாளும் காட்டே இல்லை, 2 இல்லைன்னா இப்படி செய்து ஓட்டிகளோண்டு சந்தேகம் இந்த பெற்றார் மனதில், அல்லது கணவனை பறி கொடுத்த அல்லது கணவனை ஒப்படைக்க மனைவி செய்தியில் எல்லாத்துலேயும் இருக்குது. அதை செய்யுங்கொண்டு நாங்கள் இருக்கிறோம். அப்போ போட்டு நடிகர் திலகத்தையே மிஞ்சிற அளவுக்கு இங்கே அரைக்கப்படுறீர்கள். நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருந்த வழி தெரிய இல்லை, எங்கேயோ எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற வழி தெரியுது என்று நடிக்கிறீர்கள்.